வாழ்வில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நம்முடைய தேவைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்களின் தேவைகளுக்கும் நாம் பயனுள்ளதாக சில விஷயங்களை செய்ய வேண்டும். அவைகள் என்னென்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மருத்துவம் பற்றி பேசுகிற ஆயுர்வேத சிகிச்சை நிபுணர்கள் அல்லது சித்த மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் போன்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதுதான் உணவே மருந்து என்கிற ஒரு விஷயம். அதாவது நாம் உண்ணுகிற உணவு தான் நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து என்ற அந்த கூற்று என்பது நம்முடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்களிலிருந்து தான் நம்முடைய ஆரோக்கியம் உருவாகிறது. முறையான உணவு உண்பது என்பது தான் நம்முடைய ஒரு ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டி. அதுவும் நமக்கு பொருத்தமான உணவை, நம்முடைய உடல்நிலைக்கு பொருத்தமான உணவை உண்ண வேண்டும் என்பது தான் அந்த தாரக மந்திரத்தினுடைய அடிப்படையாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய இந்த தாரக மந்திரம் உருவாக்கப்பட்டு எவ்வளவோ காலமாகிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? உணவை மருந்து என்று நாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. மாறாக உணவே விஷம், உணவே உயிர்கொல்லி என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உணவுப் பொருட்கள் பெருமளவு விஷமாகிவிட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் இந்த சூழலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்கிற கவலை வரக்கூடிய ஒவ்வொரு புள்ளி விவரங்களிலிருந்தும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நாம் உண்ணக்கூடிய காய்கறிகள், பழங்கள், பால் பொருள்கள், தானியங்கள் போன்ற எல்லாவற்றிலும் நச்சுத்தன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவற்றை பரிசோதிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அந்த பொதுநல மனுவில் முன்வைக்கப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதிகள் மத்திய அரசிற்கு அதை பற்றிய ஒரு ஆய்வுகளை செய்யுமாறு அறிவுறுத்தினார்கள். ஆனால் மத்திய அரசு தாக்கல் செய்த அறிக்கை என்பது நீதிமன்றத்தை திருப்திப்படுத்துவதாக இல்லை, அது போதுமானதாக இல்லை என்று நீதிமன்றம் கருதியதால் நீதிமன்றமே ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழுவினர் நாட்டின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள், தானியங்கள், பால் பொருள்கள், காய்கறிகள், பழங்கள் என்று எல்லாவற்றையும் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பினார்கள். பல்வேறு இடங்களிலிருந்து மாதிரிகள் பெறப்பட்டு அவை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் அவற்றில் 18.5% பொருள்களில் நச்சுத்தன்மை இருக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கிறது என்கிற அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளிவந்தது. அதிலும் 12.5% பொருள்களுக்கு மேல் மிக ஆபத்தான அளவில், அதாவது அறிவியல் ரீதியாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிகப்பெரிய அளவிற்கு இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கின்றன என்கிற ஒரு செய்தியையும் அந்த ஆய்வு வெளிப்படுத்தியது. இது உண்மையில் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நாம் அத்தியாவசிய தேவையாக கருதி உண்கிற இந்த அடிப்படையான காய்கறிகள், பழங்கள், பால் பொருள்கள் என்பவை பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்திருக்கின்றன என்பது உண்மையில் உணவில் விஷம் வைப்பதற்கு சமமான ஒன்று, நம்மை அதிர்ச்சியில் உரைய செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சர்ச்சை கடந்த சில ஆண்டுகளாகவே இங்கே நீடித்து வருகிறது. சென்ற ஆண்டு நம் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அல்ஃபோன்சா மாம்பழத்தை ஏற்றுமதி செய்ய முடியாமல் போனது. நம்முடைய அந்த மாம்பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவற்றை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது. இது வெளிநாட்டில் என்றால் உள்நாட்டிலே கூட தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளுக்கு கேரளா தடை விதித்தது. அதாவது இங்கிருந்து வரக்கூடிய காய்கறிகள், கனிகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக கலந்திருக்கின்றன, உடல்நலத்துக்கு கேடு பயக்கக்கூடியவை என்று. இந்த செய்திகள் எல்லாமே ஒரு விதத்தில் நாம் எத்தகைய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் எப்படி நஞ்சை குடித்து நஞ்சை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது இதை நாம் எப்படி இவ்வளவு நச்சுத்தன்மை கொண்ட பழங்களையும் காய்கறிகளையும் நாம் உருவாக்கினோம், உணவுப் பொருள்களை உருவாக்கினோம், பால் பொருள்களை உருவாக்கினோம் என்று பார்க்க வேண்டும். ஒரு மாடு பால் கறக்கிறது. ஆனால் அந்த மாடு உண்ணக்கூடிய தானியங்கள், தீவனங்கள், வைக்கோல்கள் இவை எல்லாவற்றிலுமே நச்சுத்தன்மை கலந்திருக்கிற போது அந்த மாடு கறக்கக்கூடிய பால் என்பது எப்படி நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்க முடியும்? அதே போல் நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை புரட்சி என்கிற பெயரில் நம்முடைய விவசாயத்தினுடைய அடித்தளத்தை மாற்றி அமைத்தோம். அதாவது விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக வரைமுறை இல்லாத வகையில் நாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உரங்களையும் பயன்படுத்தினோம். அப்படி பயன்படுத்தியதன் விளைவாக நம்முடைய நிலம் என்பது முற்றாக தன்னுடைய தன்மையை இழந்து
முழுக்க முழுக்க அதில் நஞ்சும் உரத்தினுடைய உப்பும் அதில் முழுக்க படிந்து போய்விட்டது. அப்படி இருக்கிற போது நிலம் தன்னில் உறைந்திருக்கக்கூடிய நஞ்சை வெளியேற்றுகிற விதம் என்பது தன்னில் விளைகிற பயிர்களின் வழியாகத்தான் அது வெளியேற்றும். அப்படி இருக்கிற போது அப்படி வெளியேற்றப்படுகிற பயிர்கள், தானியங்கள், காய்கனிகளிலிருந்து நமக்கு நச்சுத்தன்மை உள்ள பொருள்கள் நம்மை வந்து சேர்கின்றன. இப்படியாக இது ஒரு புறம். அதாவது நாம் நிலத்தில் போடுகிற உரம், பூச்சி மருந்து போற்றால் நேரடியாக இந்த விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதில் விளையக்கூடிய பொருள்களும் நச்சுத்தன்மை கொண்டவையாக இருப்பது. இன்னொன்று, நிலத்தில் நாம் அதிகப்படியாக பயன்படுத்துகிற உரங்களும் பூச்சி மருந்துகளும் அவை மழை நீரில் கரைந்து சென்று அவை குடிநீர் நீரிலும் வேறு பல கால்நடைகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரிலும் கூட போய் கலந்து விடுகின்றன. அதன் வழியாகவும் நச்சு நம்முடைய உடலுக்கு வந்து சேர்கிறது. இப்படியாக இன்னொரு புறம் நீர்நிலைகளில், அதாவது கிணறு போன்றவற்றில், நிலங்களில் நாம் தெளிக்கக்கூடிய உரம், பூச்சி மருந்து போன்றவற்றுடைய உப்புத்தன்மையும் விஷத்தன்மையும் போய் அந்த கிணற்று நீரில் கலப்பதையும் தொடர்ந்து ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்படியாக நீர், நிலம், காற்று என அனைத்தையும் அழிக்கக்கூடிய இந்த நவீன சாகுபடி முறைகள் ஒரு காலகட்டத்தில் மக்களுடைய உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யமனாக மாறிவிட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த சாகுபடி முறையின் மூலமாக விவசாயிகள் லாபமடைவதாக முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் பிறகு விவசாயிகள் அவர்களுடைய விவசாயத்தையே கைவிடக்கூடிய அளவிற்கு இடுபொருளுடைய விலையிலிருந்து தொடங்கி உரங்களுடைய விலை எல்லாமே பல மடங்கு ஏறி விவசாயிகளை பெருமளவு முடக்கிவிட்டது. அப்படி பார்க்கிற போது இந்த பசுமை புரட்சி என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையாக இன்றைக்கு முடிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இந்த இயற்கை வேளாண்மை, இயற்கையில் விளைந்த பொருட்கள், இயற்கையில் விளைந்த காய்கறிகள் இவற்றை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை பற்றி நாம் தீவிரமாக யோசிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை உண்பதன் மூலமாக கல்லீரல் நோய், புற்றுநோய், மலட்டுத்தன்மை, இப்படியாக பலவிதமான நோய்கள், சிறுநீரக செயலிழப்பு, இப்படி பலவிதமான நோய்கள் உடனடியாக மனிதர்களை தாக்குகின்றன. பூச்சிக்கொல்லு மருந்துகளை அது நேரடியாக குடிப்பதற்கு சமமானதுதான் இது போன்ற காய்கறிகளின் வழியாக நம் உடலில் அவை செல்வது என்பதை மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு ஆய்வில் நம்முடைய இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் எந்த அளவுக்கு நஞ்சாக இருக்கின்றன என்கிற ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய உணவு முறையை மாற்றுவது என்பது, நம்முடைய விவசாய முறையை மாற்றுவது, நம்முடைய சமூகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பை மாற்றுவது, விவசாய உற்பத்தி முறையை மாற்றுவது என்ற பல்வேறு அடுக்குகளில் நம்முடைய சிந்தனைகளை எடுத்து செல்கிறது. அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த பசுமை புரட்சியினுடைய தீங்குகளிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமென்றால் உரங்களற்ற, பூச்சி மருந்துகளற்ற ஒரு புதிய வேளாண் முறையை நாம் உருவாக்க வேண்டும். உலகின் பல நாடுகள் அவற்றை உருவாக்கி வெற்றி கண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஒரு நஞ்சற்ற உலகமாக நம்முடைய நாளைய உலகம் இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.